அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள். கண்ணும் கருத்துமாக செயல்படும் போது புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தமிழ் புத்தாண்டு 2025 விசுவாவசு வருடமானது மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல முன்னேற்றத்தையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அற்புதமாக உருவாக்கி கொடுக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அற்புதமாக கும்பராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. ஏனென்றால் 7.5 சனியில் ஜென்ம சனியின் ஆதிக்கம் முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமைவதால் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதோடு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி நிச்சயமாக வரப்போகிறது. ஏனென்றால் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வருடத்தின் துவக்கத்தில் சுகஸ்தானத்தில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வலம் வருகிறாருங்க. வானியல் தலைவன் நவகிரகங்களின் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானத்தில் வலம் வருகிறார். அதற்கு பிறகு சரியாக ஒரு மாதம் நிறைவடைவதற்குள் மே 11ஆம் தேதி முதல் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5இல் அமர்வதோடு தனது பார்வையை ஜென்மராசியின் மீது பதிக்கிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மராசியில் கிடைப்பது மிக பெரிய அளவில் ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் தவிடுபடியாவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக உங்களை தேடி வரும். அதற்கு பிறகு 4 மாதங்களில் 6இல் நுழைந்து உச்சம் பெறுகிறார். வக்ரகதியில் திரும்பி பின்னர் மீண்டும் 5இல் அமர்கிறாருங்க. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 4, 5 மற்றும் 6இல் உச்சம் என பல அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில் இறுதி தருவாயில் இறுதி 2.5 ஆண்டுகளில் வலம் வரக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான சிரமங்கள் உறுதியாகவே விலகுகிறது. மிக அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் எளிதில் சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. அதிசார பயிற்சியாக உச்சம் பெற்றாலும் கூட மனதிற்கு பிடித்த நிறைவான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அள்ளி கொடுக்க போகிறார். எனவே இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை உறுதியாகவே விலகுவதால் திருமணம், பாதுகாத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல், புத்திரபாகியம் என பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிறைந்த இனிமையான செய்திகள் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இது போன்ற சுப நிகழ்வுகள் உறுதியாக கைகூடுவதோடு இந்த தருணத்தில் திடீர் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவிற்கான நல்ல வாய்ப்புகளும் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே நிச்சயமாக அமைய போகிறது. ஏனென்றால் இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி பாத சனியாக அமர்ந்து வலம் வருகிறார். பாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் இந்த வருடத்தின் இறுதியில் முழுமையாக ஜென்மத்தை விட்டு விலகுகிறார். எனவே சனி பகவானால் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மை இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. ஜென்ம சனியின் ஆதிக்கம் வீழ்ந்திருப்பதால் பணிச்சுமை குறையும். எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விருப்ப இடமாறுதல், மனதிற்கு பிடித்த நல்ல வேலை போன்றவை இந்த தருணத்தில் அற்புதமாக கைகூடும். புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தற்காலிக பணி நிரந்தர பணியாக மாறுவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சியில் நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் உண்டு. இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறை உள்ளிட்ட பணிகளிலும் சனி பகவானின் அமைப்பால் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு மட்டுமல்லாது முதலீடுகளை பல மடங்கு உயர்த்தக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதை திட்டவட்டமாக
சனி உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பார்க்கும்போது குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு ஜென்மத்திற்குள் வருவது சற்று சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தை விட்டு விலகி எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ல் அமர்கிறாருங்க. இருக்கக்கூடிய இடத்தை ஒப்பிடுகையில் இந்த மாறுதல் என்பது உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. திருக்கணிதத்தின்படி ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் இந்த மாறுதல் நடைபெறுகிறது. இலக்கிய பஞ்சாங்கமத்தின்படி அடுத்த 4 மாதத்திற்கு பிறகு முழுமையாக ராகு கேது பயிற்சி நடைபெறுகிறது. எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. பெரிய அளவிலான சிரமங்கள் உறுதியாக விலகுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தின் துவக்கத்தில் 6ல் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க. அதற்கு பிறகு 7, 8, 9, 10, 11 என பல இடங்களை வலு சேர்க்க போகிறார். செவ்வாய் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்குவதால் கும்பராசிக்காரர்களுக்கு விரைவாகவும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது அசையும் அசையா சொத்துக்களை தங்களுடைய பெயரில் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக உண்டு. மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் உறுதியாகவே இந்த தருணத்தில் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல தனலாபமும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பமும் நிச்சயம் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது உறுதியாக கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் மாநில அரசின் சலுகை உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவும் புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான யோகமும் நிச்சயமாக கிடைக்க போகிறது. சந்திரன் 12 இடங்களிலும் 12 அல்லது 13 முறை மாறி மாறி வலம் வந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் நன்மையை நிறைவாக கொடுக்கிறார். அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. சூரியனை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். அதற்கு பிறகு 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவதால் இந்த வருடத்தில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் களைகட்ட போகிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறை கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் மிகப்பெரிய அளவில் பணவரவிற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. சரியாக சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டால் உறுதியாகவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்களை தேடி உறுதியாக வரும். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். விதியாக்காரகரான புதன் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் 7.5 சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் காரிய தடை என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் நல்ல மாற்றம் கிடைப்பதோடு கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைவாக சந்திப்பதோடு அறிவாற்றலை பயன்படுத்தி பல சிக்கல்களை விளக்குவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் புதன் உருவாக்கி கொடுக்கிறார். மேலும் இந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து இந்த வருடம் துவங்கியதிலிருந்து தொடர்ந்து 9 வாரங்கள் அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைப்பதோடு மிக பெரிய அளவிலான புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்.